Hi everybody, this is Lakshmi Prabha and you're watching Rajpedia. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகே, சரி, இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சில நேரம் இந்த சொந்தக்காரவங்கலாம் கேட்பாங்க, படிக்க போகிறேன்னா என்ன படிக்க போகிற, என்ன மார்க் வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன, எந்த வேலைக்கு போயிட்டியா, என்ன வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து அதுவும் ஜாபும் பண்ணியாச்சுன்னா அடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணலையா, எப்போ கல்யாணம் பண்ண போகிற, பொண்ணு பார்த்துட்டிங்களா, நீ என்ன படிச்சிருக்க, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, இந்த மாதிரி என்ன செய்ய போகிறாங்க, இவ்வளவும் கேட்பாங்க. ஓகே, அடுத்த அது முடிஞ்சா அடுத்த குழந்தை எப்போ அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதுதான் சொசைட்டி. ஓகே, அந்த சொசைட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த சொசைட்டி தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இது எல்லாத்தையும் நகர்த்தி கொண்டு போகுது. நான் இப்போ அவங்க கேட்டாங்கள நிறைய கொஷின்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் சில நேரங்களில் ப்ரெஷர்லையும் நடக்கும் சில பேருக்கு. ஓகே, அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இது சொன்னேன் இல்லையா, அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே அதுதான் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சொசைட்டி இல்லாமல் இது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த எல்லாரோட சொந்தக்காரங்களும் சேர்ந்தது தான் சொசைட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினிஷன் என்னது? செட் ஆஃப் folkways, mores, laws built around one or more functions. ஓகே, இப்போ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்றது இந்த ஒரு ரிலிஜன் ஒரு ஃபங்க்ஷனு, மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷனு, ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அதை சுற்றி அதாவது அது எப்படி, இப்போ உங்களுக்கு தெரியும் மேரேஜ்னா எப்படி பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரிலிஜன்லையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். கரெக்டா? ஸோ அது எப்படி பண்ணுவாங்க, ரிலிஜன்னா ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒவ்வொரு ப்ராக்டிசஸ் இருக்கும், அது எப்படி பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அதுதான் நம்மளுடைய இந்த ஃபோக்வேஸ், லாஸ், மோர்ஸ் அதெல்லாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதுதான் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். சரியா? ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா என்னது, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் சோஷியல் இன் நேச்சர். சோஷியல் இன் நேச்சர்னா என்னது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த எல்லா கொஷினையும் கேட்கறது உங்க சொந்தக்காரங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் சொசைட்டி. அந்த சொசைட்டியில இருக்க அந்த அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் தான் என்னது, சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். அவங்க உருவாக்குனது தான் எல்லாமே. கரெக்டா? ஏன்னா ஆதாமே காலத்துலலாம் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பில்ட் பண்ணி டெவலப் பண்ணது யாரு? இந்த பீப்புள் தானே, சொசைட்டியில் இருக்கிற மக்கள் தானே. ஓகேயா? அதான் சொல்கிறாங்க. ஸோ சொசைட்டி இல்லாமல், மக்கள் இல்லாமல் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் சோஷியல் இன் நேச்சர். ஓகே, தென் செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா யூனிவர்சாலிட்டி இன் நேச்சர். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் யூனிவர்சல் இன் நேச்சர். ஓகே, யூனிவர்சல் இன் நேச்சர்னா என்னது? எல்லா சொசைட்டிலுமே இருக்குங்க. இது எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு. இப்போ நீங்கள் அமெரிக்கா போனாலும் அங்கேயும் உங்கள் ஃபேமிலின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கா? ஃபேமிலி இருக்குமா? மேரேஜ் பண்ணிக்குவாங்களா? சில்ட்ரன் பிகட் பண்ணிக்குவாங்களா? தென் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா? காலேஜஸ் போவாங்களா? ஆஃபீஸ் போவாங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் பொலிட்டிக்கல் இது இருக்கா? எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கா? ஸோ எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, இதுலேருந்துலாம் நம்ம தப்பிக்கவே முடியாது. கரெக்டா? ஆனால் என்ன, இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே,
ஸோ இப்போ ஐ மீன் இந்தியாவில் மட்டும்தான் அப்படி இப்படி கொஞ்சம் மேரேஜ்னா அப்படி ரொம்ப இதாக பியூரா அப்படி இப்படி இருந்தது. இப்போ அதுலேயும் நிறைய வந்து வருது, நிறைய ட்ரெண்டிங் சேஞ்சஸ்லாம் வருது, உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி, அதை பற்றி நம்ம மேரேஜ் டாபிக் பார்க்கும்போது அதை பற்றி பேசலாம் இன்ட்ரெஸ்டிங்காக. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு யூனிவர்சல் இன் நேச்சர் அப்படின்னா இது எல்லா நாட்டிலையும் இருக்கு, எந்த சொசைட்டியும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஓகே, ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு நார்ம்ஸ். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஹாவ் ஸ்டாண்டர்டைஸ்டு நார்ம்ஸ். அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ், தனக்குன்னு ஒரு நார்ம்ஸ் எல்லாம் இருக்கா? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதே சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், இதே அந்த ஃபேமிலி மேரேஜ்ன்றது நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஐ மீன் 1-to-1 ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கும் முந்தி. ஓகே, இப்போ சொல்லலை, எனக்கு தெரியாது இப்போ. ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது அதர் சொசைட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து 1-to-1 ரூல்லாம் கிடையாது, ரைட்டா? ஸோ வந்து நிறைய வந்துருச்சு. ஓகே, முதல்ல தான் அந்த டிவோர்ஸ் எல்லாம், இப்போல்லாம் வந்து லிவிங் டுகெதர், மேரேஜே கிடையாதுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அந்த மேரேஜ்ல உள்ள கமிட்மெண்ட் இல்லாம போயிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ அதை தாட்டிலும் நிறைய ரிலேஷன்ஷிப் அங்கெல்லாம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கேயும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துட்டு இருக்கு இந்தியாலையும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே தென், பட் என்ன இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அண்ட் ஸோ அதனால என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு, தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேயா? மேரேஜா இந்த ரிலிஜனுக்குள்ளையா, இந்த கம்யூனிட்டிக்குள்ளையா இப்படி தான் பண்ணணும், ஹிந்துஸ்குள்ளையா இப்படி தான், ஐ மீன் ஒரு ஒரு இது வச்சு மாங்கல்யம் வச்சு கட்டிப்பாங்க. அண்ட் தென் அடுத்த இதுலையா இந்த சைன் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான். அதுலேயும் வந்து ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிக்குள்ள இப்படி தான் பண்ணணும், இங்கிட்டு 3 தடவை சுற்றணும், அங்கே உட்காந்து எந்திரிச்சிட்டு வரணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஏகப்பட்ட நார்ம்ஸ் இருக்கு. கரெக்டா? அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியாது, ஆனால் எல்லாமே இருக்கு. கரெக்டா? ஸோ அதுதான் வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு நார்ம்ஸ் இருக்கு. இது வந்து மேரேஜ்ல மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் வந்து ஃபேமிலிலையும் இருக்கு. அண்ட் தென் வேற என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நார்ம்ஸ் இருக்கு. சரியா? இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு நார்ம்ஸ். அடுத்தது இன்ஸ்டிடியூஷன் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபையிங் நீட்ஸ். ஓகே, இது 5ன்னு போட்டேன். ஸோ இப்போ இங்கே எல்லாமே நம்பர் மாறும். ஸோ டோட்டலி 10 சைட் ஹெட்டிங்ஸ். ஓகே, 10 தான், நான் 11 போட்டேன், இது 5ன்னு போட்டேன் அதனால. ஓகே, இதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வந்து இன்ஸ்டிடியூஷன் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபையிங் நீட்ஸ். சாட்டிஸ்ஃபையிங் நீட்ஸ்னா என்ன? யாரோட நீட்ஸு? நம்மளோட நீட்ஸ் தாங்க. நம்மளுக்கு என்ன நீட் இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு, ஐ மீன் பிறந்ததுலேருந்து ஒரு குழந்தையா பிறந்தா அதுக்கு ஒரு ஃபேமிலி தேவை, அந்த குழந்தை பெருசாகிற வரைக்கும். ஓகே, அது பெருசானதுக்கப்புறம் மேரேஜ் தேவை, அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு சில்ட்ரன், அண்ட் தென் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஜாப் போகணும். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க படிக்கணும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் இப்படி அவங்கள கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு பொலிட்டிக்கல் இது. ஓகே, இது எல்லாமே ரிலிஜன்னு, இந்த ரிலிஜனை சார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் மாதிரி இது ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அண்டர்கோ பண்ணி தான் ஒரு ஐ மீன் ஒரு சைல்டு வந்து அப்படியே ஒரு மேன் ஆகிறதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் போயிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அண்ட் தென் இதுதான் வந்து, அதனால நம்மளுக்கு அதெல்லாம் தேவை. ஓகே, இப்போ ஒரு குழந்தை பிறந்தோடனே ஃபேமிலி இல்லாமல் வளர முடியாது. ஓகே, ஐ மீன் அப்படின்னா நீங்கள் கொஷின் கேட்காதீங்க, சில பேர் இதில் இருக்காங்க ஹோமில் இருக்காங்க அப்படின்னு. இருந்தாலும் வந்து ஃபேமிலின்றது தான் ஒரு பேசிக்கான காமனான செட்டப் டு க்ரோ அப். சரியா? அதனால அந்த கான்செப்டில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி இருந்தால் தான் ஒரு நல்ல ப்ராப்பராக அவங்க வளர முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும், அடுத்த நல்ல காலேஜ் வேணும், நல்ல ஐ மீன் ஜாப் வேணும், இதெல்லாம் வேணும். ஸோ அது என்னது? இதெல்லாமே என்னது? இதெல்லாம் தான் வந்து நீட்ஸு. இந்த நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எது?
இன்ஸ்டிடியூஷன், சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். சரியா? சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ன்றது என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு? ரிலிஜன் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஃபேமிலி ஒரு இன்ஸ்டிடியூஷன், மேரேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, நான் இதை லாஸ்டா சொல்லணும், பட் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 5th பாயிண்ட், கண்ட்ரோலிங் மெக்கானிசம்ஸ். கண்ட்ரோலிங் மெக்கானிசம்ஸ் அப்படின்னா இப்போ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ லா அண்ட் ஆர்டர் இருக்கு, கவர்மெண்ட்டு, ரிலிஜனு. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ரிலிஜனுக்கு ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா, இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது, இது தப்பு, இது பாவ செயல், ஓகே இது பண்ணா புண்ணியம், ஓகே இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல வீட்டில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரிலிஜனில் இருக்கக்கூடிய நார்ம்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட்டுன்னு பார்த்தா இதான் ரூல், இது பண்ணக்கூடாது, கொலை பண்ணுறது பாவம், இது பண்ணுறது பாவம், ஐ மீன் தப்பு. ஓகே, பாவம் சொல்ல மாட்டாங்க, தப்பு. ஓகே, உடனே அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அது மாதிரி லா அண்ட் ஆர்டர், ஓகே அது கவர்மெண்ட் உருவாக்குனது தான். ஓகே, தென் இதுதான் வந்து கண்ட்ரோலிங் மெக்கானிசம்ஸ். அடுத்த கேரக்டர் என்னன்னா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ரிலேட்டிவ்லி பெர்மனெண்ட். ஓகே, ரிலேட்டிவ்லி பெர்மனெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா வந்து அது பெர்மனெண்ட்டும் கிடையாது, சடனாக சேஞ்ச் ஆகுறதும் கிடையாது. அதனால அது வந்து ஆனால் அதுக்காக அப்படியே பெர்மனெண்ட்டா நிரந்தரமா இருக்குமா, இருக்காது, மாறும். பட் ரொம்ப ஸ்லோவா, நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா சேஞ்ச் ஆகும், அதோட சேர்ந்து நம்மளும் டிராவல் ஆகும். அதுதான் ரிலேட்டிவ்லி பெர்மனெண்ட். கரெக்டா? இப்போ நீங்களே அந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க பேரண்ட்ஸ் காலத்துல இருந்த ஃபேமிலி, மேரேஜ், அந்த இதெல்லாம் வந்து நான் ஏன் திரும்ப திரும்ப ஃபேமிலி அண்ட் மேரேஜ் அதே சொல்றேன்னா உங்களுக்கு அதுல தான் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால சொல்றேன். ஓகே, ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒரு ஹிஸ்டரி வச்சிருப்பாங்க. சரியா? அந்த காலத்துல எப்படி தெரியுமா நாங்கெல்லாம் எங்க பேரண்ட்ஸை மதிச்சோம், எங்க ஃபேமிலியில இருந்தோம், எப்படி சொன்ன இடத்துல கல்யாணம் பண்ணோம், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இது சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ ஈவன் பாலிடிக்ஸ்லயுமே அந்த காலத்துல இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே இப்போ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது இப்போ நீங்க வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ எவ்வளோ சேஞ்சஸ். கரெக்டா? இதெல்லாம் வந்து அந்தந்த இன்ஸ்டிடியூஷனோடது படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, நம்ம அப்படி டெய்லி சேஞ்ச் ஆகாது, அப்படி கிராஜுவலா, அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஜென்ரேஷன் இது பண்ண கேப் வரும்போது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் ரிலேட்டிவ்லி பெர்மனெண்ட். அது பெர்மனெண்ட் கிடையாது, பட் ரிலேட்டிவ்லி பெர்மனெண்ட். பார்க்கறதுக்கு பெர்மனெண்ட் மாதிரி தெரியும். ஓகே, தென் அப்ஸ்ட்ராக்ட். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட்னா என்னது? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னால என்ன தெரியுமா அர்த்தம்? அதை வந்து தொட்டு பார்க்க முடியாது, அதை வந்து என்ன செய்ய முடியாது, சிலது கண்ணுக்கு தெரியாது. ஓகே, சிலதை தொட்டு பார்க்க முடியாது. ஓகே, ஆனா வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ரிலிஜன், மேரேஜ், பாலிடிக்ஸ், இதில் இந்த சேஞ்சஸ் இது நடந்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளால வந்து தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல, நம்மளை சுற்றி நடக்குது இல்லை, அதை ஓஹோ ஓகே இப்படியா அப்படியான்னு சொல்லி அதை வந்து உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஸோ அது வந்து அப்ஸ்ட்ராக்ட். அதை வந்து தொட்டு பார்க்க முடியாது, அது வந்து வெயிட் எடை போட்டு பார்க்க முடியாது. ஓகே, பட் அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அதுதான் சொல்றாங்க அப்ஸ்ட்ராக்ட்னு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஓரல் அண்ட் ரிட்டன் ட்ரெடிஷன்ஸ், ஹேஸ் ஓரல் அண்ட் ரிட்டன் ட்ரெடிஷன்ஸ். அது ஏன் ஓரல் அண்ட் ரிட்டன் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா ஐ மீன் ப்ரிமிட்டிவ் சொசைட்டிஸில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓரல்ல தான், அதாவது இதை சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே எல்லா பெரியவங்களும் தான் வந்து டாமினேட்டிங்காக வந்துட்டு இப்படி செய்யுமா, பொண்ணுக்கு அந்த இதை பண்ணுமா, இங்கே உட்கார வைமா, இதை கொடுமா, அதுதாம்மா ஃபர்ஸ்ட் வைக்கணும், இதுதாம்மா அவங்கள வர சொல்லு, அவங்க தான் முன்னாடி வந்து நிற்கணும்,
அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த தாய்மாமா தான் சீர் கொடுக்கணும் அப்படியெல்லாம் வந்து நிறைய சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்க, கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து எழுதி வச்சு புக்கில் படிச்சா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிடையாது. ஸோ இதெல்லாம் இப்போ எப்படி நமக்கு தெரியும், அடுத்தடுத்து எப்படி அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களோடைய அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அப்படி பார்த்து 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 மைண்டில் அடாப்ட் ஆகி ஓகே நம்ம இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணலைன்னா ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்னு சொல்லி 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 அப்படியே பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அதான் வந்து என்ன சொல்ல வந்தேன், ஓரலாக தானே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுதான் சில நேரங்களில் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல சிலது என்னது, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எக்ஸாம்பிள். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ன்றது வந்துட்டு அப்போ எழுதி வச்சது ஃப்ரீடம், அந்த அந்த டைமிங்ல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த டைமிங்ல எழுதி வச்சது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ன்றது. ஆனால் அது இப்பயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல. அதில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறோம். சேஞ்சஸ் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு தான் பண்ண முடியும். கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு சேஞ்ச் பண்ணிக்கிற போகிறோம், இந்த இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கிறோம் அப்படின்னு ஒரு செக்ஷன் போட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அதை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து நடைமுறை கொண்டு வர முடியும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்துட்டு அது ரிட்டன். சரியா? ஸோ வந்து இந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஓரல் அண்ட் ரிட்டன் ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிந்தசைசிங் சிம்பிள்ஸ் இருக்கும் சோஷியல் இன்ஸ்டிடியூஷனில். நான் ஏற்கனவே சொன்னேன் சிந்தசைசிங் சிம்பிள்ஸ் என்னது அப்படின்னா வந்து இப்போ ரிலிஜனுக்கே இருக்கட்டும். ரிலிஜனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ மீன் ஹிந்துஸ் பார்த்தா அந்த ஸ்வஸ்டிக் போடுவாங்க, ஊ போட்டு எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, நம்ம அந்த மாதிரி பழக்கப்பட்டோம், ரைட்? அண்ட் சம்டைம் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்கன்னா கிராஸ் போடுவாங்க. தென் வந்து முஸ்லிம்ஸாக இருந்தாங்கன்னா அது ஏதோ நம்பர் 7, 8, 6 தானே, அது மாதிரி நம்பர்லாம் போடுவாங்க. ஓகே, இதெல்லாம் அவங்களோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தியர் ரிலிஜன். அதே மாதிரி இப்போ இதுக்கு ரிலிஜன் பொறுத்த மட்டுக்கும் அப்படின்னா அது மாதிரி வந்து மேரேஜுக்கு அதுக்கும் சிம்பிள்ஸ் இருக்குல்ல. மேரேஜுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அது என்ன, மேரேஜ்க்கு என்ன இது, மாங்கல்ய சூத்ரா. அண்ட் தென் இவங்க ஐ மீன் இது ஹிந்துஸ்க்கு. கிறிஸ்டியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது அகெயின் ஒரு கிராஸ் தான் அவங்களுக்கு சிம்பிள். அதுக்கப்புறம் ரிங்கு மாற்றிப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெயினாக தான் அவங்களுக்கு. அண்ட் தென் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு அவங்க வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்குவாங்க. இதுதான் அவங்களோட மேரேஜ் ஃபார்மாலிட்டி. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ். அதே மாதிரி இப்போ பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி கொடி ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ அது என்னது, விஜயோட கட்சி இதெல்லாம் கொடியெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு அதே மாதிரி எல்லா இதுவும் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சி கொடியும் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ கொடியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இது ஓகே, இது வந்து வெற்றி கழகம், இது வந்து டிஎம்கே கொடி, இது வந்து ஏடிஎம்கேயோட ஃப்ளாகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ண முடியுதுல, ஒரு சிம்பலைஸ் பண்ண முடியுதுல. ஸோ அதுதான் வந்து சிந்தசைசிங் சிம்பிள்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் எழுதலாம் எக்ஸாமில், நோ ப்ராப்ளம். சரியா? ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலாக சொசைட்டியோட தானே பார்க்கணும்னா இதெல்லாமே சொல்லி தான் ஆகணும். ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட், இது ஆக்சுவலாக 10th பாயிண்ட். 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இன்டர்ரிலேட்டட். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒன்னோட ஒன்று வந்து இன்டர்ரிலேட்டட். கரெக்டா? ஏன்னா பாருங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணி அடுத்த என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரன் பிகட் பண்ணவும் அது ஒரு ஃபேமிலியாக மாறிடுதா. அந்த ஃபேமிலி நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்குன்னு அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு ரிலிஜன் இருக்கும். ஓகே, ஒரு கவர்மெண்ட் கீழே இருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து வந்துடுதா, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட அந்த குழந்தைய சேர்ப்பாங்க. ஓகே, அவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னது, எல்லாமே அந்த அந்த பீப்புளுக்காக தான். ஸோ எல்லா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்க ஒன்னோட ஒன்று வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது, இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. ஸோ
ஸோ இது ஒரு இன்ஸ்டியூஷன் போதும், 2 இன்ஸ்டியூஷன் போதும்னு வேற இன்ஸ்டியூஷனுக்குலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் நம்ம ஒரு மாதிரி வந்து லோன்லியாக தான் இருக்க முடியும். ஓகே, எல்லாரும் ஒரு மாதிரி நம்மளை ஆடாக தான் பார்ப்பாங்க. பட் இப்போலாம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, பார்க்கலாம். பட் இன் காமன் இன் ஜென்ரல் வந்து ஆல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இன்டர்லிங்க்டு தான். பீப்புள், அதில் இருக்க பீப்புள் வேணால் மாறலாம். அதுவும் வந்து ஒரு ஒரு வெரி ஸ்மால் லிட்டில் போர்ஷன் ஆஃப் பீப்புள் தான் அதில் கட்ஸோட மாறுறதெல்லாம். பட் மற்றபடி வந்துட்டு ஆல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் இன்டர்லிங்க்டு. ஓகேயா? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து இந்த ஒரு போர்ஷன் வந்து கவர் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்மால் கொஷின்லையும் வரலாம். ஓகே, நீங்கள் எந்த எந்த டெஃபினிஷன் ஈஸியாக இருக்கோ அது ஆத்தர் நேமோட நீங்கள் அந்த டெஃபினிஷனை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் நான் கான்செப்ட்காக இந்த இது சொல்லியிருக்கேன். அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த 10 சைடு ஹெட்டிங்ஸையும் நீங்கள் அழகாக இப்படி எக்ஸாம்பிளோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்னென்ன சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த ஒவ்வொரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கலாம். ஓகே, நீங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் வேணுன்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் வந்து அடுத்த அந்த டாப்பிக்கை நான் வந்து கவர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஒவ்வொரு டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் சிலபஸில். ஸோ தட் நீங்கள் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ அண்ட் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் இஃப் யூ லவ் லேர்னிங் வித் பிரபா தென் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைபிங். அண்ட் தென் இஃப் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவங்களும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்னும் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் இல்லையா? ஓகே, அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஓகே, hope you have did your exams well and good. Okay, all the best. Thank you.